அதற்கான மிக முக்கிய காரணம் தம்முடைய ஆசிரியரை நெஞ்சார மதித்து அந்த ஆசிரியருடைய நினைவை போற்றுகிற வகையில் மாணாக்கர்கள், குறிப்பாக முக்கியமான மாணாக்கர் திரு TKS அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய விழா. தமிழிசை என்கிற போதே அதுதான் ஆதி இசை என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த தமிழிசைக்கு நிறைய தனிப்பட்ட இயல்புகள் உண்டு. அந்த தனிப்பட்ட இயல்புகளில் மிக முக்கியமானது ஆசானை மிகவும் மதித்து அந்த ஆசானுடைய வழியில் இசையை கொண்டு செல்வது. இனோவேஷன் என்கிற பெயரிலேயோ, கிரியேட்டிவிட்டி என்கிற பெயரிலேயோ, புதுமைகளை புகுத்துகிறேன் என்கிற அந்த பாங்கிலேயோ ஆசான் கொடுத்த இசையை மாற்றாமல் அந்த இசையை அப்படியே எடுத்துக்கொண்டு வருகிற முறைதான் தமிழிசையின் முறை. தமிழ் என்று சொல்லும் போது இங்கே நிறைய தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நான் முறைப்படி தமிழ் பயின்றவள் இல்லை. ஆனால் தமிழ் இசை என்று சொல்கிற போதும், இசை தமிழ் என்று சொல்கிற போதும், அந்த இசை தமிழுக்கு இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட இயல்புகளை எண்ணி பார்க்காமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இயல்புகளில் ஒன்றுதான் ஆசிரியரை மதித்து அந்த ஆசிரியருடைய வழிமுறையிலேயே இசையை கொண்டு செல்வது. இது இசைக்கு மட்டும் இல்லை, தமிழ் மரபும் இதுதான். நமக்கெல்லாம் பரிச்சயமான ஒரு காட்சியை இங்கே நினைவுபடுத்தினால் தவறில்லை என்று கருதுகிறேன். சின்ன குழந்தைகள், 1.5 வயது 2 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிற வீடுகளில் இது நிறையவே தெரிந்திருக்கும். அநேகமாக எல்லோரும் பார்த்ததுதான். சமீபத்தில் பார்த்தவர்கள் சில பேராக இருப்பார்கள். புதியதாக நடக்க தொடங்கிய ஒரு குழந்தை, அந்த குழந்தையை நீங்கள் கடைவீதிக்கு அழைத்து கொண்டு போனால் கடைவீதியில் இருக்கிற புதிய புதிய வகை காலணிகளை வாங்க வேண்டும் என்று அந்த குழந்தை அடம் பிடிக்கும். அந்த காலணிகள் ஏதேதோ செய்யும். ஒன்று பாட்டு பாடும், ஒன்று வண்ண வண்ணமாக விளக்குகளை அடிக்கும், என்னென்னமோ செய்யும். சில நேரங்களில் கையில் பணம் இல்லை, காசு இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த குழந்தைக்கு அது தெரியாது. எனக்கு இந்த செருப்பு இப்போது வேண்டும் என்று தெருவிலேயே புரண்டு கூட அடம் பிடிக்கும். வாங்கி கொடுத்து விடுவோம். குழந்தை அழுகிறதே என்பதற்காக அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்து விடுவோம். ஆனால் நினைத்து பாருங்கள், அடுத்த நாள் வீட்டில் அந்த புத்தம் புதிய செருப்பை எடுத்து கொடுத்து, நேற்றைக்கு ஊரை கூட்டி என்னுடைய மானத்தை வாங்கினாயே, இப்போது இந்த செருப்பை போட்டுக்கொள் என்று சொன்னால் அந்த குழந்தை போட்டுக்கொள்ளாது. அந்த புது செருப்பை எடுத்து அந்த பக்கமாக வைத்துவிட்டு வீட்டிலே இருக்கிற தாத்தாவுடைய அருந்து போன ஒரு பழைய செருப்பை எடுத்து போட்டுக்கொண்டு, எந்த நேரம் குழந்தை கீழே விழுந்து விடுமோ என்று எல்லோரும் அச்சப்படும்படியாக தத்தக்கா முத்தக்கா என்று நடக்கும். இதுதான் வழக்கம். இது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மாறப்போவதில்லை. 3024 கூட இதுதான் வழக்கமாக இருக்கும். இதுதான் மனித இயல்பு. ஆனால் அந்த குழந்தை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. ஆங்கிலத்திலே ஒரு சொற்றொடர் உண்டு, child is the father of the man என்று சொல்லுவார்கள். அந்த குழந்தை நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லிக் கொடுக்கிறது. பெரியவர்கள் போகிற பாதையில், ஆசிரியர்கள் போகிற பாதையில் நடந்தால் அந்த வாழ்க்கை சரியாக இருக்கும் என்பதைத்தான் தாத்தாவுடைய பழைய செருப்பை, பெரியவர்களுடைய பழைய செருப்பை போட்டுக்கொண்டு அந்த குழந்தை காட்டி தருகிறது. அந்த வகையில் தமிழ் மரபாக இருக்கிற, ஆசானை மதிக்கிற அந்த மரபை, தமிழ் இசையின் தனி மரபாக இருக்கிற அந்த தன்மையை இங்கே மிகச் சிறப்பாக விழா எடுத்து திரு TKS கலைவாணன் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் ஆசிரியருடைய அந்த பெயரை, அதுவும் கூட அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடும் போது, சக மாணாக்கர்களை கூப்பிட்ட போது கூட
அந்த காலத்தில் சக மாணாக்கர்களாக இருக்கும்போது எப்படியெல்லாம் விளையாடினோம், எப்படியெல்லாம் விஷமம் பண்ணினோம் என்கிற அந்த நினைவுகள் இருக்கும். ஆனால் ஆசிரியருடைய ஒவ்வொரு பிள்ளையை கூப்பிடும் போதும் அந்த பெயரை சொல்லி 2-3 முறை அந்த பெயரை சொல்லி சொல்லி பார்த்து, சாதாரணமாக பாட்டுக்குத்தான் சொல்லுவார்கள், பாட பாட வாய் மணக்கும் என்று பாட்டுக்கு சொல்லுவார்கள். ஆனால் பெயர்களை சொல்ல சொல்ல, ஆசானுடைய குடும்பத்தை பற்றி சொல்ல சொல்ல வாய் மணக்கும் என்று அதை மனதார அனுபவித்து அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த வாஞ்சையை, வாத்சல்யத்தை எல்லோருமே பார்த்தோம். அதற்காக அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்களை, வாழ்த்துக்களை என்பதை விட வணக்கங்களை தெரிவிப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு உலக தமிழ் இசை கழகம் அதனுடைய தொடக்கமும் கூட. தமிழ் இசை ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழ் இசைக்கு என்று தனியான ஓர் இயல்பு உண்டு. ஏற்கனவே நேரம் ஆகிவிட்டது என்கிற காரணத்தால் ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கெல்லாம் கச்சேரிகள் நடக்கும்போது, அது தமிழ் இசை கச்சேரியாக இருந்தாலும் சரி, அல்லது தென்னிந்திய இசை, சாஸ்திரிய சங்கீதம் என்று சொல்கிறோமே, அந்த தென்னிந்திய இசை, கர்நாடக இசை என்று சொல்லுவதை விட தென்னிந்திய இசை என்று சொல்லுவது தான் பொருத்தமாக இருக்கும். அந்த தென்னிந்திய இசை கச்சேரிகள் எல்லாம் நடக்கும்போது கீர்த்தனங்கள் பாடுவதை நாம் கேட்டிருக்கிறோம். அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அந்த கீர்த்தனங்களுக்கு ஒரு மரபு இருக்கிறது. பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்கிற ஒரு மரபை அந்த கீர்த்தனங்கள் வழி வழியாக கடைபிடிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஆனால் இந்த மரபு 3 பிரிவுகளாக ஒரு கீர்த்தனம் இருக்கக்கூடிய மரபு என்பது இன்றைக்கு தென்னிந்திய இசையில் இருந்தாலும் கூட அதனுடைய தொடக்கம் தமிழ் இசைதான். அது முதலில் சாஸ்திரிய சங்கீதம் என்று அழைக்கப்படுகிற அந்த கிளாசிக்கல் மியூசிக் என்கிற, இப்போது நாம் நினைக்கிறோமே கர்நாடிக், அந்த கர்நாடிக் சிஸ்டத்தில் தொடங்கியது இல்லை. புரந்தரதாசரை த ஃபாதர் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் என்று சொல்லுவார்கள். புரந்தரதாசருடைய கிருதிகளை எடுத்து பார்த்தால் அநேகமாக பல்லவிக்கு பின்னர் சமஷ்டி சரணம் தான் இருக்கும். அனுபல்லவி என்பது ஒரு சில கிருதிகளில் இருக்கும். முக்கியமான சில கிருதிகளில் இப்போது அனுபல்லவியை உருவாக்கி இருப்பார்கள். பல்லவியிலே இருந்து ஒரு வரியை எடுத்துக்கொண்டு வந்து அனுபல்லவியாக மாற்றி இருப்பார்கள். முதல் சரணத்திலே இருந்து ஒரு வரியை தூக்கி கொண்டு போய் அனுபல்லவியாக மாற்றி இருப்பார்கள். ஆனால் இந்த திரிதாது கீர்த்தனம் என்று இன்றைக்கு சொல்லுகிற அந்த முறையை எடுப்பு, தொடுப்பு, முடிப்பு என்று மிக அற்புதமாக வரையறுத்து காட்டுகிறது இசைத்தமிழ். இன்னும் சொல்ல போனால் முதலில் இந்த 3 வகையாக பாடக்கூடிய பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்கிற திரிதாது முறையை உலகத்திற்கு கொடுத்தவர் என்று பார்த்தால் தமிழிசை வேந்தர்களில் ஒருவராக திகழ்ந்த முத்துத்தாண்டவர் தான். முத்துத்தாண்டவர் தான் can be legitimately called the father of Tamil music and the father of இசை தமிழ். அவர்தான் அதை முதலில் கொடுத்தார். சரி, அவருக்கு கூட யார் அதை உள்ளத்தில் உணர்த்தி இருக்க வேண்டும், எப்படி அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது என்று தேடி பார்த்தால் அதற்கு காரணம் மிக பழங்காலத்திலேயே தேவார நாயன்மார்களும் ஆழ்வாராதிகளும் அவர்களுக்கும் முன்பாக சங்க காலத்திலேயும் சிலப்பதிகார காலத்திலேயும் இருந்த இசை முறை. ஒரே ஒரு கருத்தை எண்ணி பாருங்கள். பழைய பாடல்களில் தேவார பாடல்களாக இருக்கட்டும், பிரபந்த பாடல்களாக இருக்கட்டும், சிலப்பதிகார ஆய்ச்சியர் துறவையாக கூட இருக்கட்டும், அங்கேயெல்லாம் கடைசி வரி திரும்ப 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 வந்து கொண்டே இருக்கும். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று நாவுக்கரசு சுவாமிகள் பாடினால் அந்த பதிகம் முழுக்க ஒவ்வொரு பாடலிலேயும் அதே வரிதான் திரும்ப திரும்ப வரும். அப்படி வரும்போது என்ன ஆகிறது? இங்கே திரைப்படத்துறையைச் சேர்ந்த ஜாம்பவான்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட திரைப்பாடல்களை எண்ணி பாருங்கள். அந்த பாடலை பாடிவிட்டு மறுபடியும் போய் அந்த முதல் வரியை பாடும்போது கிடைக்கக்கூடிய ஒரு லயம், அதிலேயே லயித்து போகக்கூடிய ஒரு தன்மை, அந்த இசையிலேயே ஊறி திளைக்கிற ஒரு தன்மை மீண்டும் போய் பல்லவியை தொடும்போதுதான் வருகிறது. இந்த லயிப்பை தான் தமிழ் இசை முதலாக தொடங்கி வைத்தது. அதைத்தான் இன்றைக்கும் கான்சர்ட் ஃபேஷன் என்றும் தி கான்சர்ட் டெக்னிக் என்றும் பலவிதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தால்
உலகத்தினுடைய ஆதி தமிழிசை, ஒரு திரைப்பாடல் கூட உண்டு என்று நினைக்கிறேன், உலகின் முதல் இசை தமிழிசையே என்று ஒரு பாடல் உண்டு. அந்த வகையில் உலகின் முதல் இசையாக இருக்கக்கூடிய தமிழ் இசைக்கு இன்றைக்கு ஒரு கழகத்தையும் இங்கே தொடங்குகிறார்கள் என்கிற போது அந்த கழகம் மேன்மேலும் வளர்ந்து மேன்மேலும் தமிழிசையின் சிறப்பை பல திக்குகளுக்கும் எடுத்து சென்று எல்லோரையும் அந்த இசையிலே திளைக்க செய்ய வேண்டும் என்ற அந்த கழகத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து திரு TKS கலைவாணன் அவர்களுக்கு மீண்டும் எல்லோர் சார்பாகவும் நன்றி பாராட்டி இந்த வாய்ப்புக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை குறித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி.